ஹலோ விவஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ரன்னல்வி ஆப் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டீமில் நல்ல ப்ராஃபிட் கொடுத்த ஒரு ஆப் இது வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக ரன் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு பிகினிங்கில் வந்து மினிமம் போட்டு அப்படியே வந்து ப்ராடக்ட் எக்ஸ்பயர் ஆகிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. நிறைய பேருக்கு பெரிய அமௌண்ட்டை போட்டு நல்ல ப்ராஃபிட் பார்த்த ஒரு ஆப் இது. இப்போ இந்த ஆப்போட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சரியா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸ்டாஃப் ஏரியா, டேட்டா வேவு, ஹவர்லி இன்கம் பேஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதில் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது நாள் வரைக்கும் கரெக்டாக போய்ட்டுருக்கு. பேமெண்ட் நேற்று கூட விட்றவெல்லாம் கரெக்டாக வந்துச்சு. சரியா, பிரச்சனை வந்து அவங்க நிறைய ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. டெய்லி புதுசு புதுசாக ப்ராஜெக்ட் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்போ போடுவாங்கன்னா, ஒரு ஆப் வந்து அந்த க்ளோசிங் மந்த்துக்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்னா தான் அவங்க வந்து போடுவாங்க. ஸோ அந்த மந்த் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எனி டைம் ஆப் வந்து க்ளோஸ் ஆகும். இந்த மந்த் தான் கடைசி. அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ உடனே க்ளோசிங் வீடியோ போட்ட உடனே க்ளோஸ் ஆக போதா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கொஞ்ச நாள் போகும். சரியா, கொஞ்ச நாள் போயிட்டு தான் க்ளோஸ் ஆகும். ஸோ அப்கிரேட் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கனால உங்களால் ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியாது. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி விட்ரால் மட்டும் எடுத்துகிட்டே இருங்க. டீம் வந்து பெருசாக வச்சுருக்கிறவங்க மட்டும், இல்லை அதிகமான பணம் போட்டிருக்கேன்றவங்க மட்டும், கம்மியான கடைசி ப்ராடக்ட்டில் யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேர் மட்டும் வாரத்துக்கு அந்த மாதிரி வந்து சேர்த்து விடுங்க. எல்லாம் மேனேஜர் வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லை சடனாக விட்ராவில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த க்ளோசிங் ஸ்டேஜில் தான் வந்து மேனேஜர் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. நீங்கள் அப்கிரேட் மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்படியும் அமௌண்ட் அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா உங்களோட ஒரு நாள் ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் ஒரு 2 பேரை ஜாயின் பண்ணி விடலாம். ஸோ அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே அதிகமாக யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போது இதில் இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 90 நாள் பார்த்தீங்களா, டைமர் வேறு போய்ட்டுருக்கு. 90 நாளில் போட்டிருக்கு. இது இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 நாள் போட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி ஆப் வந்து 6 மாதம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் 3 மாதம் 4 மாதம்லாம் போகுமான்னா டவுட்டு தான். எந்த ஒரு ஏர்னிங் ஆப்புமே வந்துட்டு 6 மாதத்துக்கு மேலே போகாது. அதாவது இந்த மாதிரி ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிற ஏர்னிங் ஆப்ஸ் வந்து 6 மாதத்துக்கு மேலே போகாது. இந்த ஃபண்ட் ஆப் டைப்பில் இருக்கு இல்லையா, அது வந்து சில ஆப் வந்து 8 மாதம்லாம் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்பு 8 மாதம் போகுமான்னா ரொம்ப ரொம்ப 1% சான்ஸ் தான். அதுவும் இந்த ஆப் போகாது. ஏன்னா வந்து அவங்க ப்ராடக்ட் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ இது வந்து கண்டிப்பாக போகாது. அதனால் வந்துட்டு நீங்கள் இதுக்கப்புறம் எதுவுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஆப் வந்து வெளில வந்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள், அப்கிரேட் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் இது பண்ணாதீங்கன்னு சொல்லிடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். இப்போ வந்து இந்த மந்த்துக்கு நிறைய ஆப் வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நியூவாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரூப்பில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அது பாருங்கள். உங்களுக்கு ஓகேயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.